அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் ஆரம்பித்து விட்டார்கள். திமுக வேட்பாளர் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். நாளைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டதுமே எல்லோரிடமும் இருந்த ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் என்ன சின்னத்தில் போட்டியிட போகிறது? ஏற்கனவே போட்டியிட்ட மைக் சின்னத்தில் போட்டியிட போகிறதா, இல்லை விவசாய சின்னத்தை மீட்டெடுத்து விவசாய சின்னத்தில் போட்டியிட போகிறதா, இல்லை வேற ஏதாவது புதிய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறதா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு காரணம் என்னங்கிறது எல்லோருக்குமே தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியிடம் இருந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி கேட்கக்கூடிய சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருப்பதால் அப்ப நாம் தமிழர் கட்சி இந்த முறை விவசாய சின்னத்தை மறுபடியும் மீட்டெடுத்து அந்த சின்னத்தில் போட்டியிடுமா என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் போட்டியிடவில்லை. மாறாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மைக் சின்னத்தில் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறது. அப்படினால் விவசாய சின்னத்தை மீட்டெடுக்க முடியாதா? ஏற்கனவே தாமரை சின்னத்திற்கு எதிராக வழக்கு தொடர போகிறேன் என்றெல்லாம் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரே, அதெல்லாம் என்ன ஆனது என்கிற கேள்விகள் உங்களுடைய மனதில் எழலாம். உடனடியாக விவசாய சின்னத்தையோ இல்லை வேறு ஏதோ சின்னத்தையோ பெறக்கூடிய இந்த கால அவகாசம் நமக்கு இல்லை. தேர்தலுக்கு ஒரு 20 நாட்கள் தான் இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் போய் இன்னொரு சின்னத்தை கேட்டு விண்ணப்பம் செய்து அதை வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாத காரணத்தால் ஏற்கனவே நாம் போட்டியிட்ட மைக் சின்னத்தில் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். அதே நேரத்தில் இடைத்தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு சின்னம் குறித்த விரிவான முடிவுகள் நாம் தமிழர் கட்சி உறுதியாக எடுக்கும். புலி சின்னத்தை கேட்பதற்கான திட்டம் இருக்கிறது. புலி சின்னத்தை தேர்தல் ஆணையம் மறுக்கிற பட்சத்தில் இன்னொரு சின்னம், அதாவது விவசாயம் சார்ந்த இன்னொரு சின்னம், இப்போ இது வந்து கரும்பு விவசாய சின்னமாக இருக்கிறது. அந்த கரும்பு விவசாயியாக இல்லாமல் வெறும் விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்னத்தை பெறுவதற்கான திட்டமும் இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் என்ன காரணத்தை சொல்லி புறக்கணிப்பார்கள் என்பது தெரியும். ஏற்கனவே புறக்கணித்திருந்தார்கள். அது தேசிய விலங்கை வந்து நாங்கள் சின்னமாக தர முடியாது என்று சொல்வார்கள். அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலும். இந்த முறை அதே கருத்தை சொன்னார்கள் என்றால், அப்படின்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய மலரை எப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் என்கிற கேள்வி நாம் தமிழர் கட்சி மூலமாக முன்வைக்கப்படும் உறுதியாக. அதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டுதான். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே தேர்தல் முடிவடைந்ததும் இந்த வேலைகளை நாங்கள் செய்வோம் என்று. இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்ததுனால இந்த தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு அந்த சின்னம் குறித்த விரிவான தகவல்கள் செய்திகள் வந்து வெளியாகும். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஏன்னா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகு நடைபெற இருக்கக்கூடிய முதல் தேர்தல், நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். பொதுவாக நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது என்கிற செய்திகளை கூட ஊடகங்களை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த முறை பத்திரிகைகளினுடைய தலைப்பு செய்திகளில் கூட, அச்சு ஊடகங்களின் தலைப்பு செய்திகளில் கூட விக்கிரவாண்டியில் மும்முனை போட்டி, திமுக பாமக நாம் தமிழர் நேரடியாக மோதுகிறது என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியை தலைப்பு செய்திகளில் கூட கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது தொடங்கி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார் என்கிற செய்திகள் வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ்ல, ஃபிளாஷ் நியூஸ்ல வந்து ஊடகங்கள் மூலமாக அது காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சில ஊடகங்கள் இன்னமும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிற செய்தியை கொண்டு வராமல் மறைத்து தான் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு காலம் வரும், அந்த காலம் அவர்களும் நம்மை பேசுவார்கள். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது அது வெறும் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பெருத்த ஆவலோடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தேர்தலில் போட்டியிடல. இதனால் வரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் போட்டி என்பது திமுகவா அதிமுக என்பது போன்றுதான் இருந்தது. 2 கட்சிகள் ஒரு கட்சி வெற்றி பெறும் என்று. இப்ப அதிமுக இல்லாத பட்சத்தில் அந்த இடத்தை கைப்பற்றுவது யார் என்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலேயே மக்கள் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்களை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தியிருக்கிறார்கள். 8 விழுக்காடு வாக்களை கடந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்தது என்பது சட்டமன்ற தேர்தல் இல்ல, மாறாக நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் என்பது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, யார் பிரதமராக வருவது, மத்தியிலே யார் ஆட்சிக்கு வருவது என்கிற ஒரு மனநிலையில் தான் மக்கள் வாக்களை செலுத்துவார்கள். அந்த மனநிலையில் மக்கள் வாக்களை செலுத்திய ஒரு சூழல் இருந்த போது கூட 8 விழுக்காடு வாக்களை நாம் தமிழர் கட்சி கடந்திருக்கிறது என்றால் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர்
தமிழர் கட்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்கிற பெருத்த எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே நிறைய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்தல் உங்களுக்கான தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கானது, உங்களுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் என்று ஏற்கனவே மக்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சியுடைய பலமே அதுதான். 2016 தொடங்கி அதை தொடர்ந்து நடைபெற்ற எல்லா தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி எப்படி தனித்து போட்டியிட்டதோ அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றது என்றால் என்ன நடக்கும், எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழலாம். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆட்சி மாறவா போகுது, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே வருவார், ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக எதுக்கு நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சிலர் நினைக்கலாம். திமுகவுக்கு வாக்கு செலுத்தினாலும் அதுதான் நடக்க போகிறது. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூடுதலாக திமுகவுக்கு வரப்போகிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து புதிதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதனால் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்துவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்துவதற்கு சமம். அந்த கட்சி ஒருவேளை அங்கே வெற்றி பெற்றது என்றால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போன்றுதான் வேலை செய்வார். பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன என்பது மக்களுக்கே தெரியும். மக்கள் ஒருபோதும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வெற்றியை கொடுக்க மாட்டார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரை நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். திமுகவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அவர் என்ன செய்வார் என்பதை 50 வருஷமா பார்த்துட்டு வரோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினரால் என்ன செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து விட்டோம். ஆனால் இதனால் வரை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எதை பேசுவார், அந்த சட்டமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதை தாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை யாருமே பார்த்ததில்லை. நாம் தமிழர் கட்சியினரும் பார்த்ததில்லை, மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் பார்த்ததில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்ததில்லை. அப்படி என்றால் இந்த தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்பதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்க வேண்டும். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், இந்த கட்சிகளிடமிருந்து ஒரு மாற்று வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இந்த முறை என்ன செய்யணும்னா வேற வழியே இல்லை, மாற்றத்திற்கான ஒரே ஆயுதமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுங்க. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் தமிழர் கட்சிக்கு தாருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் களமும் தலைகீழாக மாறும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அரசு, ஆளும் திமுக அரசுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். திமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள், அதிமுக தேர்தலையே புறக்கணித்து விட்டது. பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்போ புதிதாக மக்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்கள், ஒரு மாற்றத்திற்காக ஏங்கி நிற்கிறார்கள், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து விட்டார்கள். அதனால தான் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் நாம் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி நல்லாட்சி கொடுக்கவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும் என்று திமுக அவர்கள் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார்கள், உறுதியாக நிறைவேற்றுவார்கள். அந்த அச்சம் இல்லாததான் இங்க பிரச்சனை. என்ன திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, மாறி மாறி நம்மை தான் மக்கள் ஆதரிப்பார்கள், நம்மை விட்டு இன்னொரு மாற்று சக்தியை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்கிற அந்த ஒரு தெனாவட்டு தான், அந்த ஆணவம் தான் இவர்களுடைய அராஜக ஆட்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜக போக்கை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் முடியும். எப்படி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் முடியும்? நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா அவர்கள் வெற்றி பெற்றாலே போதும் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்படும். அந்த அச்சத்தை கொடுங்கள். அப்படி ஒரு அச்சத்தை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு மக்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள். ஏற்கனவே திமுக அரசு மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். அது பரந்தூர் பிரச்சனையாக இருக்கட்டும், மேல்மா சிப்காட் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து மண்ணின் மக்கள் மீது அடக்குமுறைகளை ஏவக்கூடிய திமுக அரசின் மீது கடுமையான அதிருப்தியில் தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய தொடர் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், இதெல்லாவற்றுக்கும் ஒரு பாடம் திமுகவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த பாடத்தை நாம் தமிழர் கட்சியின் மூலமாக இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் மிகச்சரியானதாக இருக்கும். அது நடக்கத்தான் போகிறது விக்கிரவாண்டியில், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இது ஒரு இடைத்தேர்தல். பொதுவாகவே இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சியினுடைய பணபலம், அதிகார பலம், இதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கடந்த இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம பார்த்தோம். புதிதாக ஒரு ஃபார்முலாவே உருவாக்குனாங்க, பட்டி ஃபார்முலா. மக்களை மற்ற கட்சியினரை சந்திக்கவே விடல. அப்போ அந்த அளவிற்கு பல ஆயிரம் கோடிகள் அள்ளி வீசப்பட்டது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில்.
இதுல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக நேரடியாக போட்டியிடல. திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் தான் போட்டியிட்டார். அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடுகிற போதே அவ்வளவு கோடிகளை திமுக வாரி இறைத்தது என்றால் இப்ப திமுகவே நேரடியாக போட்டியிடுகிறது. எத்தனை ஆயிரம் கோடிகள் அங்கே இறங்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை ஆயிரம் கோடிகளை அவர்கள் இறக்கினாலும் பணத்தால் ஒருபோதும் மக்களுடைய வாக்குகளை வெல்ல முடியாது என்கிற நிலை விக்கிரவாண்டியில் உருவாக வேண்டும். இந்த முறை உருவாக வேண்டும். ஒரு இளம் படித்த வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர், ரொம்ப துணிச்சலான ஒரு வேட்பாளர், ஒரு அறிவார்ந்த ஒரு வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர் அபிநயா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞருடைய கைகளில் என்றால் இந்த நாட்டினுடைய அரசியல் இளைஞர்களுடைய கைகளுக்கு வர வேண்டும். அப்படி ஒரு இளைஞரைத்தான் நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிறது வேட்பாளராக. போதும், மாறி மாறி இந்த கட்சிகளுக்கே வாக்கு செலுத்தி, பழுத்த அரசியல்வாதிகளுக்கே வாக்கு செலுத்தி மறுபடியும் நாட்டை அவர்களை சீரழிக்க அனுமதித்ததை நிறுத்திவிட்டு ஒரு புதிய இளைஞர் படை வருகிறது, ஒரு புதிய இளைஞர் சக்தி வருகிறது. அந்த இளைஞர்களை நம்பி இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கொடுங்கள். அப்படி கொடுப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய தொகுதியாக விக்கிரவாண்டி தொகுதி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் நீண்ட நெடுங்காலமாக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய கைகளில் வந்திருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்க போவதில்லை. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் யாருடைய கைகளில் இருக்க போகிறது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயா அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் வெறும் விக்கிரவாண்டி தொகுதிக்கான பிரச்சனையை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையையும் பேசுவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், எல்லோருடைய பிரச்சனைகளையும், தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனைகளை தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அபிநயா அவர்கள் இருப்பார்கள். ஆளும் திமுக அரசினுடைய பணத்திமிர், அதிகாரத்திமிர், இவர்களுடைய அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றுக்கும் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள்.